மிக்க பெரியோர்களே, சிறியோர்களே, வருங்கால வாலிபர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, முதல் கண் பப்பூன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இரவு நடத்தக்கூடிய நாடகமோ சைந்தவன் பங்கம். என் இரவு நடத்தக்கூடிய நாடகம் சைந்தவன் பங்கம் அல்லது ஜெயித்தரசன் என்னும் கூத்தை நடத்த முன் வந்துள்ளோம். குற்றம், விடைகுற்றம், காலகுற்றம், சங்கீத குற்றம், அர்த்த குற்றம் என்ற போதிலும் என்னையும் நடிகர்களையும் மன்னிக்க வேண்டும். அஞ்சினாவுக்கு ஆளக்கூடிய துரியோர் மகாராஜா வருகிற விதக்கான்.
சொன்னா அதுனா பூரியா சொல்லாமா அத்தனை ஒரு பட்டணும் நீ போய் சொல்றானா போடு நீ காவல்காரனா நான் காவல்காரனா
அடிக்க சொல்லு கேட்கலாமா? அவர் 86 தேசம் ஆளக்கூடிய துரியோதன மகாராஜா போய் மோத்தல் கேட்கணும். உங்கம்மா யாரா? உங்கம்மா யாரு? உங்கம்மா ஒரு மகாராஜா பார்த்து உங்கம்மா கேட்கலாமா? காந்தாரி சித்தாழம்பு காந்தாரி அம்மா பேரு ஆமா சிரிக்காதே சிரிக்காதே தாயாருக்கு ஒரு பிள்ளை ஒரு பெண்ணு குடும்பத்துல பாத்தியா எத்தனை பேரு? 100 பேரு 101 ஆமா 100 பிள்ளை ஒரு பெண்ணு அப்படி பிறந்து வாழ்ந்து வரக்கூடிய ராஜாடா. ராஜா இந்த உலகத்துல ஆட்ட முடியாது ஆத்துக்க முடியாது அசைக்க முடியாது அப்பேர் கொண்ட ராஜா வாழ்ந்து வருகிறது. ஆமா நான் மட்டும் தானா? யாரு ராஜா பின்பாச்சாரி திருவாச்சாரி அஸ்வத்தாமா கணாச்சாரி உரிமையாக சொல்லக்கூடிய குறிப்பிடங்கள் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிறாங்க எப்படி உட்காந்துக்கிறாங்க பாத்தியா? முறை என்பது முறையிட்டு பார்த்தா அழகடியா ஏன் சொல்ற? அகிலம் என்று நாடு இந்த 56 நாட்டுக்கு ஒரு ராஜாவா இருக்கீங்க ஆண்டு வரணும். பணக்கார யாரு பேருக்கு முடியாது யாரு கிடையாது ஒரு பக்கம் 500 ரூபாய் கட்டினா ஒரு 2000 ரூபாய் கட்டினா ஒரு பக்கம் ராஜா உன்னை பாத்துரு அவ்வளோ பணக்காரன் ராஜா நீதோ ஆமா ராஜா சொல்றாரு பணம் மூட்டை வச்சுக்கிறான் அவ்வளோ மூட்டை வச்சுக்கிறாரா? அவ்வளோ மூட்டை வச்சுக்கிறாரா? கூட்டுறா அவர் என்ன அங்க போய் நான் உள்ள நிறைய பணம் வச்சுக்கிறேன் ஆமா சொல்லு நிறைய பணம் வச்சுக்கிறேன் ஏன்னா வாங்கி விளாடுவாங்க யாரு கொடுத்தா? நீ யாருங்க மாடாங்க பிச்சைக்கார கம்யூனிட்டி பையன் ஆமா ஒரு 100 ரூபாய் வச்சுக்கிறேன் மாத்தலாமா நானே காலுக்கு அப்படியே போட்டுங்க ராஜா வண்டிக்கு பெட்ரோலுக்கு தூட்டல்னு என்கிட்ட 100 ரூபாய் யாரா
என்ன பணத்தை எனக்கு பெட்ரோல் வண்டி கொடுத்து இவங்கிட்ட வாங்கலாம். ஏடா நீ வாங்கிட்டு தான் கொடுத்தேன். இங்க வாங்க. வாங்கி தர பையன் நீ? ஆமா. அப்ப கேட்கலாமா? ஏன் கேட்கலாமா? ஏய் ஓ அப்படியே அப்படியே பணத்தை கணக்கு தெரியுமா? கிடையாது விராசத்தை கொண்டு வர சொல்லு. விராட்டு கொண்டாந்து பணத்தை அப்படியே கட்டி கடை எடுத்து வைக்க. கட்டுக்கட்டா எடுத்து வச்சு நிறுத்து போட்டு. அப்படியே நிறுத்து கொண்டு இப்ப உட்காந்துக்கிறாரா? முடியாது யாருக்கு பணம்? அல்ல நம்ம போனோம் நம்ம பணம். எல்லாம் ஏன் பணம்டா? அல்ல நம்ம போனோம் ஆமா. அப்படி பணத்தை ஏய் சாமர்த்தியம் உண்டு 99 தம்பிமார் 99 தம்பிமார் குறிப்பிடமான குறைவா குறிப்பிடக்கூடவா ஞானாதிகமா குறைவா அண்ணா தம்பிமா அண்ணா கடமராஜா அண்ணா கடமராஜா மாமா வாழ்ந்து வராங்க அது மட்டும்தான். ஆ ஏய் ஓ இந்த உலகத்திலே உலகத்திலே துரியோதனன் எனக்கு எப்படி பேர் வந்தது? எப்படி வந்தது துருவ நட்சத்திரத்திலே துருவ நட்சத்திரத்திலே பிறந்ததினால் துரியோதனன் பேரு என்ன யாருமே இது செய்ய முடியாது. யாருமே என் தெரியாது. ஏன் சொல்ற? ஏய் ஏய் ஓ ஏய் ஓ பாம்புக்கு பல்லுல வந்து பாம்புக்கு பல்லிலே விஷம் தேருக்கு பொறுக்கிலே விஷம் இந்த துரியோதனனுக்கு உடல் முழுவதும் விஷம் அப்படி அப்படி 7 சிங்கப்பழம் கொண்டவன் நான். ஏழு சிங்கப்பழம் கொண்டவன் பெருமை வாய்ந்தவனுக்கு ராஜா உன் பெருமை
பக்கம் யாரும் இருக்க முடியாது. யாருமே இருக்க முடியாது. ராஜனாக ஆமா வாழ்ந்து வர என்னடா டேய் கம்மறானே டேய் கம்மறானே கைதி போடு நீ கம்மறி எனக்கு தெரியும் சொன்ன கம்மறி சொன்ன சொல்லிக்கிற கம்மறா நீ கம்மறா கம்மறா ஏய் இந்த சபையிலே வாழ்ந்து வரக்கூடிய ராஜானே அப்படி வாழ்ந்து வர நாளிலே எனக்குன்னு ஒரு பகையாள் ஒரே ஒரு பகையாள் 5 வயது அண்ணன் தம்பி 10 வயது பங்காளி 20 வயது ஏற்பட்டவங்க யாரு என் சித்தப்பா பிள்ளைங்க ஆமா பஞ்ச பாண்டவரே விடுவிக்க வேண்டும் ஆமா என்று பலவித சதி சதியில செய்தீங்க பலவித சதி பாண்டவர் அழியணும் ஆமா பங்காளிங்க வாழக்கூடாது அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு நல்ல எண்ணம் அப்படியே ஆண்டவரை என்ன செஞ்சு ஆமா அது மட்டுமா கண்டு ஆமா திரௌபதி தம்பி அவர் ஆடைய கலந்து போடுறாங்க கலந்து போட்டு மொத்த பேரு கை அப்பதான் என் மனம் குளிர்ச்சி அடைஞ்சது ராஜ்வாதிய நான் விழுந்து பார்த்து அவர் சித்தாலவா இவரை அவமானம் செய்தா பலரும் பார்த்து கை தட்டி நகைப்பாங்க அப்படி செய்து பாண்டவரை
சம்டி மாமாவை தேடி அந்த என்ன சொல்றான் சம்டி மாமா நீ அந்த சம்டியா நீ சம்டி சொல்ல கூடாது செக்கிலி மாமாவை தேடி வந்தமா உக்கிலிய செக்கிலி மாமா தெரியுமா சம்டி தெரியுமா
சகுனி மாமாப்பா. ஜகுனி மாமா தேடி வாரியா? ஆமா ஆமா அப்ப நான் யாரு? உன்னை பார்த்தா நல்லா தெரியுது. உனக்கு தெரியுதா? யாரு சொல்லு. யார் தெரியுமா? ஏய் குறா அரை துடுப்புடா. யார் தெரியுதா? மாமா துடுப்பும் அவரு புடு. ஏய் முடுக்குடா ஏய் முடுக்கு பாரு என் தம்பி கட்டிக்கிற மாதிரிடா. சகாத யார் தெரியுதா? யாரு? ராஜபுரம் கத்திரி தெருவு சரி. 8ஆம் நம்பர் வீடு வீடு. காசு நாயுடு தம்பி தம்பி. நிசப்பு நாயுடு நாயுடு. பெருமா கோடி யானை ஓடுறாள் தானே. ஏய் ஏய் சாத்திட்டு ஒழுக்கோ. தம்பி மாட்டாளா சார பாம்பு விட்டாதான் சாத்திட்டு போவான். ஏன் நல்ல பாம்பு விட்டா நேரா போவாதா? நல்ல பாம்பு விட்டா வலிஞ்சு போண்டா. மாத்தான சார பாம்பு ஓத்தான நல்ல பாம்புடாப்பா. போங்கடா என்னடா ஏன்னு சொல்ற? அவரு கிடையாது. இவர் இன்னும் 2 மாசம் பத்தி தானே வரணும். இந்த புடிச்சிக்கோ. இவர் யார் தெரியுமா? யாரு? நல்ல நேரத்துல மார்கழி மாசத்துல முன்னாடி தள்ளி சின்ன நேரத்துல நல்ல நேரத்துல ஆச்சார பீடிய மார்கழி மாதம் முன்னாரந்தள்ளி பின்னாரந்தள்ளி நல்ல நல்ல நடு நேரத்துல நல்ல காலம் பார்க்குது. நல்ல காலம் பார்த்து குழுக்கார வருவேன். அந்த குழுக்கார நான்றியா ஜக்கமா வருது ஓத்தால தோண்டி தாங்க ஒழுக்கும். ஏய் நான் எப்படி இருக்கேன்? என்னுடைய நட என்ன, உடை என்ன, என் துடுக்கு என்ன, என் முடுக்கு என்ன பாத்தியாடா? மாமா முறுக்கு தெரிஞ்சா? மாமா முறுக்கான். ஓட்டோட ஏய் முறுக்கு ஏய் முறுக்கிறடா. அவர் துடுக்கென்ன துடுக்கு அவருடைய முடுக்கென்ன முடுக்கா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஆள் தானே? பஸ் ஸ்டாண்ட்லயா? நீ உன் மனாட்டி உன் பசங்க இவங்களாம் உன் முன்னாடி சாதாரணமா சொல்றேன். சரி என் மனாட்டி சொல்ல முடியும். உங்க மனைவின்னு சொல்லுப்பா. உங்க மனைவி ஏய் சரி உங்க சம்சாரம் அவன் வேண்ட அங்க வர போறா. உன்னாவிட தானே வராங்க. என்னோட வர மாட்டாரு. உன் பசங்க உன் பையன் உன் பொண்ணு ஐயா பொண்ணு இவங்களாம் உன்னாவிட தானே வரால. என்னோட வராங்க. வித்து காட்டுற ஆள் தானே நீங்க? ஏய் நான் ஏய் எதுக்காரன் நானே? ஏய் சரி ஆமா நீ எந்த நாடு எந்த ஊரு உன் பேரு உன் அட்ரஸ் மொத்தத்தையும் என் ஊரு என் பேரு என் சமஸ்தானம் முடுக்கு முடுக்கு கண்ணா கண்ணா உன் சம்சாரம் சம்சாரம் பேர்பா சமஸ்தானம் சமஸ்தானம் சம்சாரன்ற டேய் சரி ஏய் காந்தாரே அவன் உடன் இருந்து நீ பேசுகிறாய். சரி எந்த நாடு? காந்தார தேசத்தை காந்தார தேசத்தை இதற்கு முன்னாடி வருவாய்த்து வந்த யாராவது சுவேத மகாராஜாவுக்கும் சுவேத மகாராஜாவுக்கும் சௌபாகிய அம்மாவுக்கும் சௌபாகியம் இருக்கும் 104 வில்லை 104 வில்லை ஒரே ஒரு பெண்ணு ஆக மொத்த 105 பேர் பிறந்தோம். 105 பேர் பிறந்து 105 முதலாக பிறந்தவன் நான் தான். சுருக்கமான சரி நடுப்பு இருக்குது அந்த கூ அந்த எழுத்து எடுத்து விட்டா யாருக்கு சரியா?
மாமனுக்கு மாமனாகும் மாமனுக்கு மாமனாகும் மந்திரிக்கு மந்திரியாகும் மந்திரிக்கு மந்திரியாகும் அருகாமையில் அமர்ந்து அருகாமையிலே அமர்ந்து வருகாலம் வருகாலம் நிகழ்காலம் நிகழ்காலம் செல்காலம் செல்காலம் இக்காலம் இக்காலம் அக்காலம் அக்காலம் அத்தனை ஆராய்ந்து யோஜனை சொல்லக்கூடிய ஆராய்ந்து சொல்லக்கூடிய யோஜனை சகுனி மாமன் சகுனி மாமன். அப்படி மாமனாக இருந்தாலும் நம்பனோட என்ன செய்வேன் நம்பாத பேர்வை என்ன செய்வேன் நம்பினோரக்கான ஏற்றுவேன் நவனி மொழிகளை மாற்றுவேன் நம்பினோரக்கான என்னை தெய்வமா பூஜிக்கின்றாரோ அவர்களுக்கு சாராவ சாருவ சாமிவ சாய்த்தமிழ் சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய செய்வேன் யார் ஒருவர் கர்வம் பிடித்து என் பெருமை தெரியாமல் என்னோடு வாத பிரியா பேசினான் அதை தள்ளி விட்டு தள்ளி அண்ணா போட்ட மூடி அதுக்கு மேல பெரிய பாறாங்கல்ல போட்டு வைப்பா பாறாங்கல்ல போட்டு வச்சு அமைக்கிட்டு அடங்காத பேர் வழிய அவங்கள செய்வேன். ஆமா நல்வழி செய்து 4ஆம் பதவி அடைய செய்வேன். இருந்தாலும் பெருமை எவ்வளவு இருக்காது. என்னை யாரும் அழைத்தது புறப்படி போகலாம்.
ஆளுநர் செய்தோ அத பார்த்திருந்த கால்கார சொல்றான். ஆமா தோசை 2 இட்லி திமுருக்கு பாத்தியா நாத்துக்கா அது மேல பிள்ளைங்க தொக்கு 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 டேய் ஆமா நானும் மாமாவும் கரம் கூப்பி ஆளுநர் செய்யும் போது ஆமா மாமாவுக்கு என்ன பண்ணீங்க தோசை இட்லி நாத்துக்கா புளிக்கா தொக்கு ஒரு ரெண்டா சாம்பாராயா அதான் சொல்றாயா புளிங்கோ தொக்கு வந்தாங்க புளிங்கோ தொக்கையா என்ன தொக்கு என்ன விட்டாயா யாருங்க ஐயா யாருங்க எனக்கு அப்படியா சரி ஒன்று சாப்பிடுதான் எல்லாம் யாருக்கு தொக்கு எனக்கு யாருங்க உனக்கு சாப்பிடுறவங்க வரலாமா ஏய் எல்லாம் ஒன்றா தானே மாமாவுக்கு பண்டு வளர்த்தோடு முக்கதியோடு ஆமாங்க மாமா தாய் மாமனா என்ன வரும் தாயின் உடன் பிறந்ததினாலே என் தாயாருக்கு உடன் பிறந்தவர் இவர் தங்கை என்னுடைய தந்தைக்கு அம்மாவுடன் உடன் பிறந்தவர் அம்மா தாயாரோடு உடன் பிறந்தவர் தாய் மாமன் அப்படிப்பட்ட தாய் மாமன் தாய்க்கு பிறகு தாய் மாமன் இந்த தாய் மாமனை வச்சுட்டு அந்த பட்டி மக்களை நெட்டி எறியவே பறக்கடிக்கவே எங்க மாமா முதல்ல வணங்குறவன Hey!
மாமா குலதெய்வம் அந்த மாமா என்ன சொல்றேன் 56 நாட்டு ஆமா ஆலவத்தூரே மாமாதான் மாமா அவர் கரெக்டான முடி சுட்டார் எப்படி என்னை பெருமைப்படுத்தி பேசுறீங்க? அப்படி 56 நாட்டுக்கு அவர் முடி சுட்டி வச்சார் எனக்கு பீச் பாச்சாரு புண்ணியவா யாரு குலகுரு அப்பியர் கொண்டவரே வாய்த்துண்டு பெருமையா வாழ்ந்து வரேன் நான் வாழ கண்பாகாத பஞ்ச பாண்டவர் 5 பேர் யாரு பஞ்ச பாண்டவர் அப்படின்னு மாமாவை கேட்டேன் மருமகனே 5 கால மண்டபம் செய்யலாம் அந்த 5 கால மண்டபத்திலே தருமன வரவழைத்து நாடு நகரம் அபகரிச்சாரன்னு சொல்லிட்டார் எல்லாருக்கும் நான் என்ன வையடா என் மருமக பிள்ளை 56 நாட்டிற்கு அதிபதியா வாழணும் என் மண்ணால பார்க்கணும் நான் செய்த சூட்சம். ஏன்னா முன்பு ஒரு நேரத்தை 10 வருஷம் முன்னாடி ஆற்காடுல வந்து தூயில் ஆடணும் இதே 22 ராத்திரி அந்த திரௌபதி தூயில சகுனியும் தர்மராஜாவும் ஆட இங்க மண்டபமே கட்டி வச்சாங்கப்பா. அப்படியே பெருமையாக வாழை மத்தியே கொண்டாந்து 4 பக்கம் நட்டு வச்சாங்க. அப்படியே சுத்தி வரும் அந்த சுத்தி வரும் மாதிரி சக்கரமா சுத்தி வந்தது. அப்படி சுத்தி வருவோம் 4 அவர் அமர்ந்து எனக்கு அபகரிச்சு கொடுத்த நாட்டு நான் வச்சுட்டு வாழ்ந்து வரேன். ஆனா காட்டு கோட்டல பாண்டு மாமா வாத்திக்கிட்டு பாண்டு வனவாச்சு நல்ல காட்டுக்கு போனாங்களா நான் எதுக்கு காட்டு காமிச்சேன் பஞ்ச பாண்டவரும் காட்டுக்கு போனாங்களா அங்க புலி அடிச்சு சாப்பிடாதா பாம்பு கொத்தி சாப்பிடாதா மிருகங்குது அடிக்க கூடாதா இறந்து விட பஞ்சா பசங்க அப்படின்னு நான் செய்த மந்திர தந்திர நோயோ தானம் பகவதி நீ யாருக்கு போத்த முத்தமைக்கு பிறந்தவனா நானு முத்தமைக்கு பிறந்தவரே என் தங்கையே என் முன்னாடி இருந்தா நீ பழிப்பா பேசுறாய் முத்தமைக்கு பிறந்ததுங்க அப்படி பிறந்து நான் இந்த நாட்டுக்கு அதிபதி ஆனா இந்த நாட்டு ஆளுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி
போறவங்க பஞ்ச பாண்டவர் பஞ்ச பாண்டவர் அவங்கள ஏன் நான் இவ்வளவு பேச தெரியுமா எப்பவுமே எனக்கு தொந்தரியா எப்பவுமே தொந்தருவா அவனுங்க செத்துட்டாங்க பாத்தியா ஆமா ஒரு சல்லை விட்டுது எனக்கு சல்லையை விட்டுது தொந்தருவேன் எப்பவுமே தொந்தராகிறானுங்க ஆமா மாமா பஞ்ச பாண்டவர் காட்டுல இருக்கக்கூடாது அவங்க சாவலாம் இந்த உலகத்துல ஆளணும் ஓ காட்டிலே சென்றாரே வேண்டவர் காட்டுல இருக்காங்களா இல்லையா செத்துட்டாங்களா அப்படின்னு சந்தேகமாவே இருக்குது மருமகன் இந்த உலகத்தை ஆளணும் அதுக்கு நான் வழி சொல்லுப்பாங்க மருகா ஏய் எனது மருமகன் எவ்வளவு என் மீது ஒரு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை பற்றுதல் அந்த பற்றுதல் இருந்தால் என்னையே நம்புறாரே ஆனா நம்பினால் கெடுவதில்லை நான்கு மர தீர்ப்பு அதே மாதிரி இருக்கும் இந்த ஜகுனி மாமன் போக்கு இப்போது சொல்ல போற நல்ல வாக்கு வாக்கு இப்ப நீ தூக்கு சொல்லு